திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இப்ப ஏகப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியை பற்றி. எதிர்கட்சிகள் சொல்வதெல்லாம் ஒரு விமர்சனமாக இருக்கட்டும். ஆனா இப்பொழுது சட்டம் ஒழுங்கை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. இப்போ காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய மரணங்கள், காவல் நிலைய மரணங்கள், லாக்அப் டெத் இருக்கு இல்லையா, அது அதிமுகவை குறை சொன்ன திமுக ஆட்சியிலும் இது போன்று தொடர்ந்து நடக்கிறது. சமீப காலமா இப்ப 2 நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு லாக்அப் டெத், ஒரு காவல் நிலைய ஒரு ஒரு திருட்டு வழக்குக்காக கூட கொண்டு வரப்பட்டு விசாரணை செய்யப்படும் இடத்துல இந்த போலீஸ்காரர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டு, கடும் குற்றச்சாட்டு இருக்கு. முதல்வரின் கையில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை இது போன்று செயல்படுவது திமுக அரசுக்கு ஏற்பட்ட இழுக்காக நீங்க இருக்கிறது இல்லையா? தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். சந்தேகத்தின் பேரில் அவனை அழைத்து விசாரித்தார்கள். அந்த விசாரணையின் போதே அவருக்கு மேசிவ் ஹார்ட் அட்டாக் அல்லது லோ ப்ரெஷர், இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஏற்பட்டு அவர் மரணித்திருக்கிறாரே தவிர அவரை யாரும் அடித்து துன்புறுத்தவில்லை. இப்போ இதுல போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அடித்து தான் கொல்லப்பட்டாருன்னு சொன்னா அந்த ஸ்டேஷன்ல இருக்க அத்தனை பேரும் பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். அது பண்ணியாச்சு இல்ல. அதாவது ஒரு அசம்பாவிதத்தை, அதாவது இது பப்ளிக் என்ன ஆகும்னா, பாரு அடிச்சு கொண்டு விட்டான், பட் அவனை வேலையில இருந்து கூட இன்னும் இடைநீக்கம் பண்ணல அப்படிங்கிற ஒரு அவச்சொல் வரும்.